ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தாய் கார்டன் வில்லேஜ்க்கு வந்திருக்கோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா கப்போங் கோலாலம்பூர் கிட்ட இருக்கு. இந்த சாப்பாடு கல்ல அப்படி என்ன யூனிக்காவும் ஸ்பெஷலான விஷயம் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட என்வாயர்மெண்ட். இவங்க பாத்தீங்கன்னா அழகான ஒரு தைலனோட எம்பியனை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதையும் தவிர்த்து பாத்தீங்கன்னா கடைக்கு நடுவுல அழகான பெரிய குளம் ஒண்ணு கட்டி அதுக்குள்ள மீன் எல்லாம் விட்டு அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. அதையும் தவிர்த்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செட்டப் செஞ்சு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு லேக் பக்கம் உட்காந்து சாப்பிட போறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு செட்டப், ஒரு ஓப்பன் ஏரியால உட்காந்து சாப்பிட போறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு செட்டப், ஒரு பார்க்ல உட்காந்து சாப்பிட போறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு செட்டப், ஒரு குரூப்பா ஒரு 5ல இருந்து 10 பேருக்கு மேல உட்காந்து சாப்பிட போறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு செட்டப்னு டிஃப்ரெண்ட் செட்டப் அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த செட்டப்பை தவிர்த்து பாத்தீங்கன்னா அழகான என்டிக் ஜாமான் வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த காலத்து டெலிபோன், இந்த காலத்துல உள்ள போஸ்டருங்க, அந்த காலத்துல உள்ள சாப்பாடு மேஜிங்னு வித்தியாசமான எஃபெக்ட் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதே தவிர்த்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் சூப்பர் ஹீரோ சிலைங்க எல்லாம் வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பேட்மேன் இருந்தாரு, சூப்பர்மேன் இருந்தாரு, ஹல்க் இருந்தாரு, கேப்டன் அமெரிக்கா இருந்தாரு, ஸ்பைடர்மேன் இருந்தாரு, இந்த மாதிரி நிறைய சிலைங்க வச்சிருந்தாங்க. சோ நாங்க சுமாரா ஒரு 2 மணி ஆஃப்டர்நூன் போல வந்தோம். நாங்க வர டைம் பாத்தீங்கன்னா சரியான மழை. சோ அந்த காலத்து ஓடி வீடு மாதிரி அந்த மழை சத்தம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வேகமா கேட்டுச்சு. பிளஸ் குளிரான காத்து இந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடறப்ப வேற லெவல் ஃபீல் கிடைச்சிச்சுங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு திறந்து மத்தியானம் 3 மணிக்கு சாத்திடுவாங்க. பிறகு 5 மணிக்கு திறந்து நைட் 11 மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க. மேபி சாட்டர்டே சண்டேனா இன்னும் கொஞ்சம் லேட்டா 12 மணி மட்டும் திறந்து வச்சிருப்பாங்க. நீங்க ஏதாச்சும் பர்த்டே இல்ல ஈவென்ட் செய்ய போறீங்கன்னா இங்க வந்து தாராளமா அவங்க கிட்ட சொல்லிடலாம். பட் ஏர்லியா வந்து சொல்லுங்க. பிகாஸ் இந்த இடம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா பேக்கா தான் இருக்குமா. சோ நீங்க ஏர்லியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காக வந்து எத்தனை மேஜை வேணும்னா அவங்க அழகா புக் பண்ணி அந்த செட்டப்பும் பண்ணி வச்சிருவாங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நைட் டைம் வந்து இங்க ஒர்கெஸ்ட்ராலாம் வச்சிருக்காங்க. ஈவன் ஆளுங்களாம் வந்து கரோக்கே எல்லாம் பாடுவாங்க. நீங்க உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். நாங்க வந்து இப்ப டே டைம்னால எந்த ஒரு கரோக்கே ஈவெண்ட்டும் நடக்கல. பட் நைட் டைம்ல வந்து இந்த இடத்துல கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி வீக்கெண்ட். இந்த கடை வாரத்துல 7 நாளும் திறந்திருக்கும். சோ நீங்க எந்த நாள் வேணாலும் தாராளமா வரலாம். பட் ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு மேலதான் இந்த கடையை திறப்பாங்க. சரி, ரொம்ப பேசியாச்சு, வாங்க சாப்பாடு போய் பார்க்கலாம். வந்து 3 விதமான தண்ணி கொடுத்தாங்க. தைலண்ட் மில்க் டீ கொடுத்தாங்க, லெமனேட் கொடுத்தாங்க, அண்ட் கொக்கோ கோலாவும் கொடுத்தாங்க. சாப்பிட பாத்தீங்கன்னா ஞோஞா ஃபிஷ், கம்யோங் சிக்கன், வெஜிடபிள் பாத்தீங்கன்னா பாயாம் பேட்டல் கொடுத்திருந்தாங்க, அண்ட் அவங்களோட ஃப்ரைட் எக் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த ஃப்ரைட் எக் உள்ளுக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்கு ப்ரௌனா இருந்துச்சு, நல்லா ஹெவியா இருந்துச்சு. இவங்க கொடுத்த சாப்பாடு போர்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 பேர் தாராளமா உட்காந்து சாப்பிடலாம். பிகாஸ் போர்ஷன் வந்து அந்த அளவுக்கு தாராளமா தான் கொடுத்திருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்கன்னா சாப்பாடு கேட்டு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷத்துல வந்துருச்சு. மேபி நான் வந்த டைம்ல ஆள் குறவா இருந்தனால நினைக்கிறேன். பட் நைட் டைம்ல மேபி கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கலாம். பிகாஸ் நைட் டைம் வந்து ரொம்ப அதிகமான கிரௌட் இருக்கும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோகோனட் மில்க் புலோட் அலாங் வித் மேங்கோ கொடுத்திருந்தாங்க. இது வந்து தைலாண்ட்ல ஒரு சிக்னேச்சர் டிஷ்ங்க. கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா இந்த டிஷ் நீங்க ட்ரை பண்ணணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த இனிப்பான பூலோட்ல பாத்தீங்கன்னா அந்த கோகோனட் மில்க் வந்து நல்லா திக்கா கிரீமியா இருக்கும். ஸ்லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டிருப்பாங்க. அந்த இனிப்பு கலந்து உப்போட வச்சு சாப்பிட்றப்ப வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. அண்ட் ஒரு நல்ல ஒரு போட்டோ ஷூட் எடுக்குன்னா கூட நீங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரலாம். அவ்வளவு அழகான என்வாயர்மெண்ட்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இவ்வளவு விஷயத்த பேசிட்டேன்னா விலை எப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம்ல. ஓகே, டு பி ஹானஸ்ட் இங்க உள்ள பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம நினைக்கிற மாதிரி சீப்பான பிரைஸ்லாம் இல்லை. பட் இந்த என்வாயர்மெண்ட் தகுந்த போல தான் அந்த பிரைஸ் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம். அந்த மீனோட பிரைஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் இன் அ வால் நீங்க ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்ல வந்து சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரலாம். பிகாஸ் இந்த இடத்தோட என்வாயர்மெண்ட் உண்மையாவே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி நான் டே டைம்ல வந்திருந்தேன். இப்போ ஆளே இல்லை. நாங்க ஏதோ ஒரு பார்க்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் நான் இப்போ காமிக்கிற ஃபுட்டேஜ் கூட பாத்தீங்கன்னா அவங்க போகக்கூடிய ஒரு வாஷ்ரூம்கான ஒரு பாதை தான். வாஷ்ரூம்கான போன பாதையே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஆர்கேட் கேம்ஸ் இருந்துச்சு, ஸ்னூக்கர்ஸ் இருந்துச்சு, இன்னும் நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங் திங்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்க தாராளமா நேரடியா காணணும்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு யூனிக்கான இடத்த நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். பிகாஸ் இந்த இடத்தோட என்வாயர்மெண்ட் உண்மையாவே வேற லெவலா இருக்கு. அண்ட் பிரைஸ் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரியா கொடுக்கும். ஸோ நேரம் இருக்கிறப்ப கண்டிப்பா இந்த இடத்துக்கு வாங்க. லொகேஷனை நான் ஷேர் பண்றேன்.